கோகோ உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்று சிறப்பாக விளையாடிய கோவை வீரர் சுப்பிரமணிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்துடனான இறுதிப் போட்டியில் பிரதீப் கிரண் தலைமையிலான இந்திய அணி 54-36 என்ற கணக்கில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இப்போட்டியில் சிறந்த அட்டாக்கர் விருதையும் சுப்பிரமணி பெற்றார். சிங்காநல்லூர் என்.ஜி. ராமசாமி நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சிறு வயது முதல் பயிற்சி பெற்ற சுப்பிரமணி மாவட்டம், மாநிலம், தேசிய அளவில் சிறப்பாக விளையாடி வந்துள்ளார். விமான நிலையத்தில் கழக தலைவர் அமிர்தராஜ் தலைமையில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூச்செண்டு வழங்கி வரவேற்றனர். சுப்பிரமணி, நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அது வந்து டெல்லியில் நடந்துச்சு. அதில் நாங்கள் வந்து விளையாண்டு நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம். 6 கான்டினென்ட் 24 கண்ட்ரி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இந்த போட்டி வந்து 13 - 19 ஜனவரிக்கு டெல்லியில் நடந்துச்சு. 6th கொக்கோ விளாண்டுருக்கேன். நான் கொக்கோ ஜாயின் பண்ண காரணம் எங்கள் அண்ணன் தான். நான் வந்து டிஎன்ஜிஆர் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தேன். அங்கே தான் வந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு பிடி சாராக இருந்தது அசோக் குமார் சார். அப்புறம் வந்து ரெகுலராக அங்கே விளையாண்டு 8th வந்து SGFI போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் லெவலெல்லாம் விளையாண்டு காலேஜ் வந்து யூஜி பிஹெச்டியில் படித்தேன். பிஜி வந்து இப்போ கேஜியில் பண்ணிட்டு இருக்கேன். ஹையர் செகண்டரி வந்து சரோஜனாவில் படித்தேன். அப்புறம் கேஜி காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. பிரின்சிபல் மேம் ரத்னமாலா மேம், பிடி சார் அர்ஜுன் சார், சுரேஷ் சார் அண்ட் பிடி மேம், அப்புறம் சிஇஓ சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது போக என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் வந்து எல்லாமே எப்படி சொல்றதுன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து காலேஜ் இப்போ வரைக்குமே நான் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்க பண்ணுற சப்போர்ட் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இருந்தாலும் நான் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கொக்கோ அசோசியேஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நெல்சன் சார்னு ஒரு சார் இருக்காங்க. அவர் தான் எங்கள் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி. அவர் வந்து ஃபுல் சப்போர்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே வந்தோம். நானே, சந்துரு, இவனும் ஏஷியன் விளாண்டுருக்கான். அவனும் எல்லாருமே வந்து எப்படி சொன்னா பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்த பீரியட்லேருந்து தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிஎம்க்கும், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர் SDAT அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு SDAT எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க்கு டெடிகேஷன் இது இருந்தாலே போதும். நான் கொக்கோ எனக்கு தெரிஞ்சு கொக்கோவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து நல்லா கண்டினியூவாக விளாண்டே இருந்தாலே போதும். சிஎம் டிராஃபியில் வந்து கொக்கோ ஆட் பண்ணாங்க. இத்தனை வருஷத்துல கொக்கோ கிடையாது. இந்த வருஷம் தான் கொக்கோ ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஓப்பன் அதெல்லாம் வந்து அப்புறம் காலேஜ் ஓப்பன் எல்லாமே ஆட் பண்றாங்க. ஸோ வந்து கேஷ் அவார்டு இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. கொக்கோ வந்து நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாவே கொக்கோ டெவலப் ஆயிடும். நேபாள் கூட விளாண்டோம். எங்க பாயிண்ட் 54-36 நாங்கள் வின் பண்ணோம். நேபாள் டீம் வந்து நல்ல டீம். வந்து லீக்லயும் நாங்கள் அவங்க கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டோம். ஃபைனல்ஸ்லயும் அவங்க கூட விளாண்டோம். நேபாள் வந்து ரொம்ப நல்ல டீம். அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட செமிஃபைனல்ஸ் விளாண்டோம். அது கொஞ்சம் டஃபா போச்சு. அதுக்கப்புறம் 4 லீக் மேட்ச் விளாண்டோம். பூட்டான் கூட, பெரு, அதுக்கப்புறம் பிரேசில், அப்புறம் நேபாள், ஸ்ரீலங்கா கூட குவார்டர் ஃபைனல்ஸ் விளாண்டோம். இந்த மேட்சஸ்லாம் கூட விட செமியும் ஃபைனல் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா கூட வந்து நான் பெஸ்ட் அட்டாக்கர் வந்து அவார்டு வாங்கினேன் குவார்டர் ஃபைனல்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வேணும். கொக்கோக்கு வந்து இப்போ வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோக்கா இல்லை தமிழ்நாட்டில். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாப்புமே வேணும் சார். இன்கம் டேக்ஸ், போலீஸ், அதுக்கப்புறம் போஸ்டல், அந்த மாதிரி இதெல்லாம் ஜாப் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போதான் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆவாங்க. அதை பார்த்து பரவாயில்ல வேலையெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருவாங்கல்ல சார். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். SDATலேருந்து இந்த மேட்டு வந்து வாங்கி கொடுத்தா, ஏன்னா இப்போ வந்து ஃபியூச்சரில் இனிமேல் ஃபுல்லாமே மேட்டு தான் சார். ஸோ மேட் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால அது வந்து எப்படி சொல்றதுன்னா, மட்ல விளையாடுறத விட மேட்ல விளையாடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு, இன்ஜுரி கம்மியாக இருக்கு. ஸோ மேட் ப்ரொவைட் பண்ணால் நல்லா இருக்கும் சார்.